இட்ஸ் Thursday மார்னிங் லன்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனாக இருந்தால் தான் ஒரு செய்கிற மைண்ட் செட்டே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேன். என்ன லன்ச்சுனா சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு, அதுக்கு மேட்சாக கீரை பொரியல், அப்புறம் அவியல். இந்த அவியல் வந்து அடைக்கு வந்து சூப்பராக இருக்கும், செம்ம காம்பினேஷனு. ஆனால் காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பிடிக்கும். இந்த சின்ன வயசுலலாம் கீரை, அவியல், காயெல்லாம் போட்டு ஒரு பொரியலா அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். தெரிச்சு ஓடுவோம் இந்த கீரை அதெல்லாம் பார்த்தா. நான் இப்போ வந்து இதில் மினரல்ஸ் இருக்குது, அயர்ன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் நமக்கு வளர வளர தான் தெரியுது. ஒன்று ஒன்றும் வந்து பார்த்து காயெலாம் வச்சு சாப்பிட்ணும், இதை எடுத்துக்கூடாது அப்படிலாம் வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து அப்போது வந்து என்னன்னு தெரியல, பிடிக்காம ரொம்ப ஒரு மாதிரி பாய்சனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கீரைலாம். நான் இப்போ வந்து அவியல் டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிச்சு. அடிக்கடி எப்போ செய்வோன்ட்டு தான் நான் ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். வேக வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து கொரன்னு அரைச்சி சேர்த்து தயிர் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டால் ஈஸியாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து சின்ன வயசில் பிடிக்காம போய் அதை வந்து வளர வளர நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றேன்னு ஏதாவது ஒரு டிஷ் இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன டிஷ் வந்து இருக்குது அப்படின்னு. மோஸ்ட்லி கீரை காய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.